விரும்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமித்தேருடன் உங்கள் பசுமன் சூரன் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அதாவது காலையில் நம்ம இளமனூரில் உள்ள சாதிய மோதல் பற்றி போட்டிருந்தோம். இளமனூரில் அது சம்பந்தமாக கமெண்ட் பகுதியில் நமது மாற்று சமுதாய நண்பர்கள் பல விதமான கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது என்னன்னா, அதாவது ஏன் நாங்கள் போர்டு வைக்கக்கூடாதா, ஏன் இந்த வீட்டில் இந்த பக்கத்து மாடி வீடு கட்டும் போது நாங்கள் எதிர்ப்புறம் மாடி வீடு கட்டக்கூடாதா, இந்த சுதந்திர நாட்டில் ஏன் எங்கள் சமத்துவம் இருக்கக்கூடாதா, அவங்க போர்டு இருக்கும்போது எங்கள் போர்டு வச்சா என்ன, அதாவது மீசை முறுக்கக்கூடாதா, கோவணம் கட்டினா கோவணத்தை கட்டி தான் இருக்கணுமா, இது மாதிரி ஒரு கமெண்ட் பகுதியில் நம்ம மாற்று சமுதாய நண்பர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கும் நம்ம பதில் கொடுக்கணும். அதே நேரத்தில் காவல்துறைக்கு இது சம்பந்தமாக நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கணும். காவல்துறை வேறு வேண்டுகோளாக ஒரு விளக்கத்தை கொடுக்கணுன்ற கடமைப்பட்டிருக்கோம். அதனால நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உறக்கச் சொல்வோம், உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். அதாவது போட்டிருக்க பதிவுல கமெண்ட் செக்ஷன்ல நமது மாற்று சமுதாய நண்பர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. அது சம்பந்தமா நம்ம என்ன சொல்ல போறோம்னா, அதாவது ஒரு போர்டு வச்சிருக்கும் போது நாங்க போர்டு வைக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. போர்டு வச்சிருக்கும் போது நீங்க போர்டு வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் எதிர்ப்பு வராம பிரச்சனைகள் இல்லாம அந்த இடத்துல வைக்கணும். ஒரு சாராருக்கு அந்த இடத்துல இப்ப எதிர்ப்பு இருக்கு, பிரச்சனை இருக்கு, இந்த இடத்துல வைக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணா அதை நீங்க உள்வாங்கி சுமூகமா ஒரு ஊர்ல நாம இருக்கோம், அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம், இது போர்டுனால நம்ம சுமூகமான ஒரு வாழ்க்கை கெட்டு போகும் அப்படின்னு உணர்ந்து அந்த செயலை செய்யாம இருக்கணும். அதே நேரத்தில் ஏன் சுதந்திர இந்தியாவில் ஏன் வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. சுதந்திர இந்தியாவில் எல்லாத்துக்கும் சமமான உரிமை இருக்குது, எல்லாரும் வைக்கலாம். ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அந்த காந்திக்கு இந்தியாவில் இருக்கிற சிலை ரொம்ப குறைவு. இந்தியா முழுவதும் அதிகப்படியான சிலை யாருக்கு இருக்குன்னா அம்பேத்கருக்கு தான் இருக்குது. மேற்கு வங்காளத்தில் இருக்கிற அம்பேத்கருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ எத்தனை சிலை இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதையும் விடுத்து திராவிட கட்சிகள் அதிமுகவும் சரி திமுகவும் சரி எம்ஜிஆர் சிலை, ஜெயலலிதா சிலை, கலைஞர் கருணாநிதி சிலை அவங்க நினைச்ச இடத்துல வச்சுக்கிறாங்க. நாம் போய் ஐயா அந்த மாதிரி அம்பேத்கர் சிலை வச்சுருக்கீங்க, பக்கத்தில் எங்கள் சிலையை வச்சுக்கலாமான்னு கேட்கவே முடியாது. நீங்கள் வச்சிங்கன்னா உடனே காவல்துறையை ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி சிலை பக்கத்துலையும் வைக்க முடியாது, எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலை பக்கத்துலையும் வைக்க முடியாது. ஏன்னா பிரச்சனை உருவாகும் அப்படின்னு காவல்துறை தடுக்கும். ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நம்ம இன்னும் ஒரு செயல் செய்யும் பொழுது அங்கே பிரச்சனை இல்லாமல் செய்யணும். பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை, வைக்கலாம். அங்கே பிரச்சனை எழும் பொழுது அங்கே தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது. அப்படி சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும்போது காவல்துறை உள்ளே வரும். காவல்துறை உள்ளே வரும்போது சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்ய சொல்லும். அப்ப நீதிமன்றம் அதுக்கு என்ன வழிவகை செஞ்சிருக்கோ அதைத்தான் சட்டம் சொல்லும். அது இல்லாம செஞ்சா இது போன்ற மோதல்கள் உருவாகும். நம்ம அதை தான் தெளிவுபடுத்தணும். என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு சாராருக்கு சார்பா பேசுறீங்க அப்படின்றாங்க. நியாயம் என்னமோ அதைத்தான் பேசியிருக்கோம். இந்த இடத்துல நியாயம் என்னன்னா, அவர்கள் பல ஆண்டுகளாக அந்த போர்டு வச்சுட்டு ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த கிராமத்துல. நீங்களும் தான் இருக்கீங்க, உங்களுக்கு தான் தெரியும். அந்த போர்டுனால இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கா? இல்ல, சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க இன்னொரு போர்டு வைக்கும் போது தான் அங்க பிரச்சனை உருவாகுது. அப்ப இந்த குற்றத்திற்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது நீங்களா தான் இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். சரி, அப்புறம் காவல்துறைக்கு நாம ஒரு வேண்டுகோளா வைப்போம். சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள் பதிவு பண்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா தேவர் திருமூலனாரோட போர்டு வச்சு இளமனூர்ல காலங்காலமா அந்த இடத்துல
வழிபட்டுக்கிட்டு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க போர்டு வைக்கிறாங்க. அப்போ போர்டு வைக்கும்போது முறையாக என்ன செய்யணும்? காவல்துறையிட்ட அனுமதி கேட்கணும். அந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்துக்கு போய் இந்த மாதிரி நாங்கள் ஒரு போர்டு வைக்கணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறோம். நீங்கள் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்கே போர்டு வைக்கணும். ஆனால் அந்த நிகழ்வில் காவல்துறையிட்ட அனுமதி கேட்டதா எதுவுமே இல்லை. சரி, ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, அங்கே போர்டு வச்சுருக்காங்க. அங்கே போர்டு வைக்கும் பொழுது அங்கே மறவர் சமுதாய மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவித்து பிரச்சனை உருவாகுது. பிரச்சனை உருவாகும் போது காவல்துறை கண்டிப்பாக நீங்கள் போயிருப்பீங்க. போய் போர்டை பார்த்துருப்பீங்க. அங்கே உள்ள போர்டு வச்ச மக்கள்கிட்ட கூப்பிட்டு பேசியிருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக அந்த போர்டை எடுக்க சொல்லியிருப்பீங்க. எப்பா, எங்கள்கிட்ட அனுமதி கேட்காம நீங்கள் வைக்கக்கூடாது, போர்டை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் போர்டு எடுக்கலை. காவல்துறையும் பேச்சையும் கேட்கல. அவங்க என்ன அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க? அந்த போர்டை எங்கள் போர்டை எடுக்க சொன்னீங்கன்னா அந்த போர்டை எடுங்க அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அதுலேருந்து அவங்களோட உள்நோக்கம் புரியுது நமக்கு. ஒரு போர்டை எடுக்க, அதாவது இவங்க போர்டு மட்டும் வச்சுருக்காங்க, நம்ம போர்டு வைக்கணும். அப்போ நம்ம போர்டு இல்லைன்னா அவங்க போர்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இப்போ தான் நம்ம நண்பர்கள் கேட்ட மாதிரி சமூகம், சமத்துவம், சுதந்திரம், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும். அதுதான் இப்போ நான் சொல்லிக்கிட்டது. அதாவது பல இடத்துலையும் அம்பேத்கர் சிலை இருக்குது. அனைத்து சமுதாய சிலைகளும் அங்கங்கே இருக்குது, காலங்காலமாக வச்சுருக்காங்க. அதுக்காக அந்த சிலை இருக்குது, நாங்கள் எங்கே போய் புசமன் முத்துராமலிங்க சிலை வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டாங்க. அனுமதி கிடையாது. ஏன்னா அது முட்டாள்தனமான செயல். அது வந்து எப்படின்னா பல பிரச்சனைகள் உருவாகும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். அதனால தான் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, பொது இடத்துல இது போன்ற கட்சி கொடியோ சமுதாய கொடியோ வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு. பொதுக்கூட்டம் போடுறது கூட அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் ஒரு சில இடங்களில் அரசு ஒதுக்கி கொடுக்குது. எல்லா இடத்துலையும் பொதுக்கூட்டம் போட முடியாது. அதற்கு போனால் ஒரு சட்ட திட்டங்கள் இருக்குது. முதல்ல இவங்க அனுமதி கேட்காம போர்டு வச்சது முதல் குற்றம். ரெண்டாவது, நீங்கள் எடுக்க சொல்லி எடுக்காம பிரச்சனை பண்ணது ரெண்டாவது குற்றம். மூணாவது, அதாவது மோதல்கள் உருவாகும் பொழுது அங்கு பிரச்சனைகள் அதிகமாகுது. அப்போ அந்த உள் பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு துணையாக பக்கத்து சுற்று வட்டாரத்திலிருந்து மாற்று சமுதாய இளைஞர்கள் அந்த ஊருக்குள்ள வந்து பிரச்சனையை மிகப்படுத்துறாங்க, அதிகப்படுத்துறாங்க. இதுதான் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினது. அதையும் உன்னிப்பாக கவனிக்கணும். இப்படி அடுக்கடுக்கா மாறி மாறியா குற்றம் செஞ்சுட்டு கடைசியில் காவல்துறை வந்து மறவர் சமுதாய நபர்களை கைது பண்ணுறதும், அவங்கள திருப்பி விடுறதும், திருப்பி அவங்க மேலே பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணுறேன் அப்படின்றதும் இது எந்த விதத்திலையும் நியாயமாக தெரியலை. அதை காவல்துறை சற்று உற்று நோக்கணும். ரெண்டாவது, இன்னொரு பதிவு என்னன்னா, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள், நாங்கள் பட்டியலினத்திலேருந்து வெளியில் வந்துடுறோம், நாங்கள் வந்து அதாவது கீழ் ஜாதி பட்டியலினத்தில் இல்லை, நாங்கள் வெளியில் வந்துடுறோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு பட்டியலினத்தை வெளியேற்றுறதுக்கான பொதுக்கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்திட்டு இருக்காரு. ஆனால் இந்த சூழ்நிலையில் பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணுறீங்க. அப்போ அவரோட கருத்து என்ன அப்படின்னு தெரியல. அது ஒரு சமுதாய தலைவரோட கருத்து ஒன்றா இருக்குது, அங்கே இருக்கிற மக்களோட கருத்து இன்னொன்றா இருக்குது. இதுதான் எங்களுக்கு வந்து எது நடக்குது, என்ன நடக்குது அப்படின்றது புரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதே நேரத்தில் மக்கள் வந்து சுமூகமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணும். அதே இப்போ இந்த மற்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பீஸ்டாக் வழக்குக்கு நான் போயிருக்கேன், சில இது போன்ற ஒரு நிகழ்வுல கலந்துருக்கேன். அப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, பீஸ்டாக் அதாவது ஒரு இடத்துல ஒரு போர்டு இருக்குது, திருப்பி இவங்க போய் ஒரு போர்டு வைக்கிறாங்க. அப்போ ரெண்டு போர்டு எண்ணும்போது அங்கே உள்ள மாவட்ட காவல்துறை என்ன செய்யுதுன்னா பீஸ்டாக் வைக்குது. ரெண்டு குரூப்பையும் அழைச்சிட்டு உட்காந்து பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலையை தாசில்தாரை வச்சு பீஸ்டாக் வைக்குது. அப்போ பீஸ்டாக் வைக்கும்போது தாசில்தார் என்ன கடைசியாக வந்து அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதுதான் இருக்கணும். எப்படின்னா, புதுசாக எதுவும் நிகழ்ச்சி நடக்கக்கூடாது, புது போர்டு எதுவும் இருக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுதான் நடக்கணும். ரெண்டாவது, புதுசாக நீ போர்டு வைக்கிறியா, அது சட்டப்படி நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிட்டு வா, கோர்ட்டுக்கு போ, நீதிமன்றத்தில் அந்த போர்டு வைக்கிறது அனுமதி வாங்கிட்டு அந்த லெட்டரை கொண்டு வந்து காவல் நிலையத்தில் காமி, அந்த போர்டு வைக்கிறதுக்கான அனுமதி உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அந்த பீஸ்டாக்ல தகவல் வர்றது.
நம்மளும் பல பீஸ்டாக்ஸ் போயிருக்கோம், பல வழக்குகள் சந்திச்சிருக்கோம், பல பிரச்சனைகளை கையாண்டிருக்கோம். அது சம்பந்தமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். இது போன்ற ஒரு நியாயமான தீர்ப்புகளை கொடுத்து அங்கு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக மக்கள் வாழ்வதற்கு காவல்துறை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே. நமது செம்பியநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.